அடுத்தது வந்து நம்ம ஜபகுமாரன் சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு 20-25 பேர் வந்து 15 பேர் கூட்டிட்டு வருவாருங்க. கூட்டிட்டு வந்து முதல் அமர்வுல வந்து உட்காருவாரு. அவருக்கு வந்த உடனே சொல்லுவாரு, புள்ள பூச்சிங்க அவங்க கிட்ட போய் நீங்க கேள்வி எல்லாம் கேட்டுட்டீங்க, நாங்க இருக்கோம், நீங்க எங்க கிட்ட கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். இதுக்கப்புறம் பாருங்க, நான் பெரிய பெரிய ஆள்லாம் கூட்டுருவேன். இருக்கிறதுல கடன் நிலையில இருக்கவன் நான் கத்துக்குட்டி, நானே உங்களுக்கு 1000 பதில சொல்லுவேன். நாங்கள் கும்பகோணத்தில் ஒரு நேருக்கு நேர் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்தினோம். அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியினுடைய டிவிடி வந்து உங்களிடத்துல கொடுக்கும் பொழுதுதான் அந்த டிவிடியை நீங்கள் பார்த்துவிட்டு நீங்க வந்து விவரம் இல்லாத ஆள்கள்ட்ட நீங்க போய் கேள்விகள் கேட்டதுனால அவர்களால் சரியான முறையில பதிலளிக்க முடியல. தெளிவாக சொல்ல போனால் அவர்கள் புள்ள பூச்சிகளா இருந்திருக்கிறார்கள். அவரிடத்துல போய் நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்க வந்து எங்களிடத்துல கேள்வி கேட்டீங்கன்னா நாங்க வந்து தெள்ள தெளிவாக உங்களுடைய சந்தேகங்கள் ஒவ்வொன்றிற்கும் வேதகாமத்தின் அடிப்படையில பதிலளிக்க தயாராக இருக்கின்றோம் என்று நீங்கள் எழுதிய கடிதத்தின் மூலமாக எங்களுக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. என் கேள்விக்கு நீங்க முதல்ல பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு ஆரம்பிப்பாரு. நான் கூட வீராவேசத்தோட ஆரம்பிக்கும் போது இது அது அப்படியே அள்ளி போடும்போது நான் நினைச்சிட்டேன், சரி ஓகே ஒருத்தர் வந்துட்டாரு கலக்கிறதுக்கு, கண்டிப்பா இவர் வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்றத பாத்துருவோம். எடுத்த உடனே போட்டு உடைப்பாரு. மார்க் 16ல இருந்து 18 வரைக்கும், மார்க் 16க்கு மேல நீங்க வந்து இதெல்லாம் நம்ப வேண்டாம், இதெல்லாம் வந்து எடுத்து சேர்த்திருக்காங்க, இதுல நாங்க நம்புறது இல்ல அப்படிம்பாரு. என்னங்க நீங்க சொன்னீங்க இது இறைவனம், ஒண்ணு செருவு கூடாது எடுக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னீங்க, அத கடைசியில பாத்தீங்கன்னா அது எல்லாமே இருக்குங்கிறீங்க அப்படிம்பாப்ல. கேள்வி கேட்டா இல்லங்க அதெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டோம், நாங்க அப்போஸ்தலர் வந்து நாங்க எடுத்துக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்படியே பாத்தீங்கன்னா முதல் எடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளே 4670 வருஷங்கள என்னமோ தூக்கி போட்டாங்களா இவங்க தங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது சையத் இப்ராஹிம் கேட்பாரு, என்னங்க 4600 முதல்ல வந்து ஒரு வார்த்தையில இருக்கு, நீங்க முதல்ல வந்து 155 பிழைகள் இருக்கும்பாங்க. ரொம்ப அழகா சொல்லுவாங்க, 155 பிழைகள் இருக்கும்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து 4600 வசனங்களை வந்து தூக்கி போட்டீங்க, எப்படிங்க இதெல்லாம் உங்களால முடிஞ்சு அப்படின்னு கேட்பாங்க. இப்படி ஆண்டாண்ட வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி போட்டீங்கன்னா கடைசியில அட்டையோட சில பக்கங்கள் கூட மிஞ்சாது, அதையும் சேர்த்து தூக்கி போட வேண்டியதான். அதுக்கு ஒண்ணு ஜெயக்குமார் தெளிவா விளக்கம் கொடுப்பாரு. நாங்க புதுசா ஒரு அட்டையும் புதுசா ஒரு விஷயத்தையும் வந்து உருவாக்கி கொடுப்போம், இதுல பாருங்க பைபிள்ல இந்த வசனம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொடுப்பாரு. என்னங்க நீங்க பைபிள்ல நாங்களால அட்டை இருக்குன்னு நாங்க அதை சொல்றோம், நீங்க என்ன சொல்றீங்கன்னா அட்டையே இருக்காது, புது அட்டையும் புது விஷயத்தையும் வந்து உங்களுக்கு கொடுப்போங்கிறீங்க அப்படின்னு ரொம்ப ஷாக்காயி வந்து நம்ம இதுல வந்து பாப்பாங்க. பைபிள்ல சில வசனங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு, அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி சொன்னா நல்லா இருக்கும். அது தவிர இன்னொன்னு சொன்னீங்க, சில கள்ள நோட்டு மாதிரி வாசனை மாத்தலாம் வார்த்தையெல்லாம் கொடுத்தீங்க. அவன் கள்ள வசனங்கள் எதுவும் உள்ள நுழைஞ்சிருச்சா அவங்க தெளிவாக சொன்னா நன்றாக இருக்கும். உதாரணத்துக்கு மார்க் 16வது அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 17 and 18 ரெண்டும் வந்து 5ஆம் நூற்றாண்டுக்கு அதுக்கப்புறம் உள்ள மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல தான் அது இருக்குன்னு சொல்றாங்க. எத்தனை வசனங்கள் சொல்லிட்டு துல்லியமா சொல்ல முடியுமா? இருக்கு, அது ஒரு லிஸ்ட் இருக்கு, அது நான் இன்னைக்கு கொண்டு வரல. சும்மா ஒரு 2000-2500 வசனங்கள் இருக்குமா? அவ்வளவுதான். சரி, எவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லுங்களேன். ஒரு 112 கிட்ட இருக்குன்னு நினைக்க முடியும். இல்ல அதை நாங்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிட்டதுனால நாங்க என்ன செய்யணும்னு தெரியாம முடிக்கிறோம். நாங்க கடவுளுடைய வார்த்தையில நாங்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிட்டீங்க, அதுல கடவுள் வார்த்தை இல்லாததெல்லாம் இருக்குது, நீங்களே சொல்லிட்டீங்க. கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம். கருத்து மாற்றத்தை வச்சும் அங்க என்ன பண்ணிருக்கு, இந்த வேர்டுக்கு பதில் அந்த வேர்டு வச்சிருக்கிறதாகவும் அதுல அப்படி பண்ணப்படுகிறீங்க. உங்க பட்டியல கொடுங்க, 112 என்னென்ன இருக்குது, இதுல என்னென்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு வரும் பொழுது சரி ரைட்டு, இது இல்லாம எங்களுடைய ஒரு 900 கேள்வி இருக்குன்னு வைங்க, 112 கழிச்சுட்டு பாக்கி 800 சொச்சம் கேள்வி கேட்டு போயிருவோம். அதுக்காக இப்படியே ஒவ்வொரு நூற்றாண்டுகளுக்கு 1000 வசனங்கள் வீதம் குறைத்து கொண்டே போனால் கடைசியில் வெறும் அட்டை மட்டும்தான் மிஞ்சும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க வந்து இப்ப 112 சொல்லிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி 4370 அவர்கள் நீக்கி விட்டார்கள். அப்படின்னும் பொழுது நீக்கம் என்பது உறுதியாகிவிட்டதா இல்லையா? உறுதியாகிவிட்டது. உறுதியாயிருச்சு, கண்டிப்பா உறுதியாகிவிட்டது. எல்லாமே இன்னைக்கு வெறும் அட்டை மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது சரியான ஒரு வாதம் அல்ல. அட்டையோடு சில தாள்களையும் சேர்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க எதனால சேர்த்துங்க, அதை பத்தி ஒண்ணும் இல்ல. இன்னும் எல்லா காரியங்களையும் மூளைப்பதில இன்னைக்கு நாம இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கூட்டம் இன்னைக்கும் உட்காந்து இதை இன்னும் நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணி இன்னும் இதுல இருக்கிற பிழைகள் எல்லாம் நீங்க எப்படி கொடுக்க முடியும்ன்றதை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆகவே இந்த காரியங்கள் அடிப்படையில் வச்சு இன்னும் வரக்கூடிய காலங்களில் அட்டை மட்டும் இல்ல, அப்படி அட்டை மட்டும் கிடைக்காம போறது இல்ல, தெளிவான அட்டையோடு தெளிவான கருத்துக்களோடு தேவையில்லாத காரியங்களை நீக்கி தேவன் நிச்சயமாக நம்முடைய கையில கொடுப்பாருன்றது நம்முடைய நம்பிக்கை.
நம்ம ஆய்வு செய்ததுல மனித கரங்கள் கடவுளுடைய வார்த்தையில் விளையாடி இருக்குது. இது இப்ப நம்ம 2 பேருடைய கருத்துக்கள கிடைச்சதானே முடிவு.